நடுராத்திரி 2 மணி. வீட்ல எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் படுக்கையில புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கீங்க. தூங்கணும்னு ரொம்ப ஆசை, உடம்பெல்லாம் ஒரே வலி. ஆனா இந்த மனசு மட்டும் ஓயாம எதையாவது யோசிச்சிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு எப்பவாவது வந்திருக்கா? நம்மள பலருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நிம்மதியான தூக்கங்கிறது ஏதோ ஒரு பழைய ஞாபகம் மாதிரி ஆகிடுது. ராத்திரியெல்லாம் தூக்கம் வராம காலையில எழுந்திருக்கும்போது ஒரே சோர்வா இருக்கும். இது ரொம்பவே கஷ்டமான ஒரு சுழற்சி. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. இந்த ஃபீலிங் ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணு இல்லையா? அந்த தனிமை, மத்தவங்கெல்லாம் தூங்கும்போது என்னடா இது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடும். உங்க உடம்பு ஓய்வுக்காக கெஞ்சும், ஆனா உங்க மூளை மட்டும் நிக்காம ஓடிட்டே இருக்கும். இந்த போராட்டம் தான் தூக்கமின்மை. ஆனா இது உங்களுடைய தப்பு இல்ல. இது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு இயல்பான உயிரியல் மாற்றம். சரி, முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் வயசாகும்போது தூக்கம் ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது? இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா? நிச்சயமா இல்ல. இதுக்கு காரணம் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற சில உண்மையான மாற்றங்கள் தான். அந்த மாற்றங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், இதுக்கான தீர்வையும் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, தூக்கங்கிறது ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி கிடையாது. நினைச்ச உடனே ஆன் பண்ணவும் முடியாது, ஆஃப் பண்ணவும் முடியாது. அது ஒரு சிக்கலான உயிரியல் செயல்முறை. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இயற்கையான கடிகாரம் ஓடிட்டே இருக்கு. அந்த கடிகாரத்துல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்மளுடைய இந்த தூக்க போராட்டங்களுக்கு முக்கியமான காரணம். இந்த சர்க்கேடியன் ரிதமை நம்ம உடம்போட ஷிஃப்ட் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன். காலையில எப்போ வேலைக்கு வரணும், மதியம் எப்போ சாப்பிட போகணும், ராத்திரி எப்போ வேலையை முடிக்கணும்னு கரெக்டா சொல்லிட்டே இருப்பாரு. எல்லாம் சரியா நடந்தா உடம்புங்கிற கம்பெனி சூப்பரா இயங்கும். ஆனா வயசாகும்போது இந்த மேனேஜரோட டைம் டேபிள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அதனால உடம்போட எல்லா செயல்பாடுகள்லயும் ஒரு குழப்பம் வந்துடுது. குறிப்பா 3 முக்கியமான மாற்றங்கள் நடக்குது. ஒன்னு, மெலட்டோனின்னு சொல்ற தூக்க ஹார்மோனோட உற்பத்தி குறையுது. இது உங்க மூளைக்கு டேய் தூங்குற டைம் ஆச்சுன்னு சொல்ற அலாரம் சத்தம் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது, நல்லா ஆழ்ந்து தூங்கணும்னா நம்ம உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகணும். ஆனா வயசாகும்போது இந்த செயல்பாடு மெதுவாகுது. வண்டியை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இன்ஜின் சூடா இருக்கிற மாதிரி நம்ம உடம்பு ஓய்வுக்கு தயாராகாமலே இருக்கும். மூணாவது, மூளை ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி சின்ன சின்ன கவலைகளை கூட பெருசா யோசிச்சு உங்களை முழிச்சிருக்க வைக்கும். இந்த எல்லா மாற்றங்களோட மொத்த விளைவு என்ன தெரியுமா? தூக்கமில்லாத இரவுகள். இதுல நாம இழக்கிறது வெறும் தூக்க நேரத்தை மட்டும் இல்ல, நம்ம உடலையும் மனசையும் ரீசார்ஜ் பண்ற அந்த முக்கியமான ஆழ்ந்த தூக்கத்தை. மறுநாள் காலையில நமக்கு வர்ற சோர்வுக்கும் எரிச்சலுக்கும் இதுதான் மூல காரணம். சரி, இவ்ளோ பிரச்சனை இருக்கு, இதுக்கு தீர்வு இல்லையா? நிச்சயமா இருக்கு. அதுவும் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு ரொம்ப எளிமையான தீர்வு இருக்கு. அதுதான் 4-7-8 மூச்சு பயிற்சி. தூக்கமின்மையோட ஆணி வேற இதுதான். நீங்க நாள் முழுக்க உழைச்சி உங்க உடம்பு சோர்ந்து போய் அப்பாடா ஓய்வெடுக்கலான்னு ரெடியா இருக்கும். ஆனா உங்க மூளை மட்டும் நாளைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு எதையாவது யோசிச்சு ஆன் மோட்லே இருக்கும். இந்த உடம்புக்கும் மனசுக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப் தான் தூக்கத்தை தடுத்து நிறுத்துது. அப்போ தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். ரெண்டையும் ஒரே நேரத்துல அமைதி நிலைக்கு கொண்டு வரணும். இந்த 4-7-8 மூச்சு பயிற்சிங்கிறது ஏதோ மேஜிக் எல்லாம் இல்ல, இது பியோர் சயின்ஸ். நம்ம உடம்புல ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு ஒரு மோடு இருக்கு. அதாவது ஆபத்து வந்தா சண்டை போடவோ இல்ல ஓடவோ தயார் பண்றது. இந்த மூச்சு பயிற்சி அந்த மோட ஆஃப் பண்ணி ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட்ங்கிற அமைதியான மோட ஆன் பண்ணுது. இப்ப எந்த ஆபத்தும் இல்ல, நீ நிம்மதியா ஓய்வெடுக்கலான்னு உடம்புக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. இத செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். முதல்ல வசதியா படுத்துக்கோங்க. உங்க மூக்கு வழியா 1, 2, 3, 4ன்னு எண்ணிட்டே மூச்சை உள்ள இழுங்க. அடுத்து 7 செகண்ட் மூச்சை உள்ளேயே பிடிச்சு வைங்க. இந்த நேரத்துல தான் உங்க ரத்தத்துல ஆக்சிஜன் நல்லா கலக்கும். இப்போ இதுல முக்கியமான கட்டம். உங்க வாய் வழியா 8 செகண்ட் ரொம்ப மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. இந்த நீண்ட வெளிமூச்சு தான் உங்க நரம்பு மண்டலத்துக்கு எல்லாம் ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த சிக்னல். கேட்க நல்லா இருக்கு, ஆனா இது நிஜமாவே வேலை செய்யுமான்னு நீங்க நினைக்கலாம். இதோ ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம். பல வருஷமா தூக்க பிரச்சனையால கஷ்டப்பட்ட ஒரு 65 வயசு வாதியார் இந்த 4-7-8 பயிற்சியை தினமும் செய்ய ஆரம்பிச்சார். என்ன ஆச்சு தெரியுமா? ஒரே வாரத்துல படுத்த 5 நிமிஷத்துல தூங்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா நடுராத்திரியில முழிப்பு வர்ற பழக்கமே சுத்தமா நின்னு போச்சு. பாத்தீங்களா? இது மந்திரம் இல்ல, நம்ம உடம்போட அறிவியலை சரியா பயன்படுத்துறது. ஓகே, மூச்சு பயிற்சி மூலமா நம்ம உடம்ப அமைதிப்படுத்திடலாம், சூப்பர். ஆனா இந்த சும்மாவே இருக்காம ஓடிட்டே இருக்கிற மனசை என்ன பண்றது? நாளைக்கு அந்த மீட்டிங் இருக்கே, அவங்க அப்படி பேசிட்டாங்களேன்னு மனசு ஓடிட்டே இருந்தா தூக்கம் எப்படி வரும்? இது அடுத்த பெரிய சவால் இல்லையா? இதுக்கு பேர் தான் விஷுவலைசேஷன், அதாவது மனக்காட்சி படுத்துதல்.
சிம்பிளா சொல்லணும்னா உங்க மனக்கண்ணுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு அமைதியான இடத்துக்கு போறது. உதாரணத்துக்கு ஒரு அழகான கடற்கரைக்கு போறதா கற்பனை பண்ணுங்க. அந்த அலை சத்தத்தை கேளுங்க, உங்க கால்ல மணல் படுறத உணருங்க, அந்த காத்து உங்க மேல படுறத ஃபீல் பண்ணுங்க. இப்படி செய்யும்போது உங்க மூளை உண்மையிலேயே நீங்க அங்க இருக்கிறதா நம்பி மன அழுத்தத்தை குறைக்கிற ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிக்கும். உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். பாருங்க, தூங்குறதுக்கு முன்னாடி செய்யற பயிற்சிகள் ரொம்ப முக்கியம்தான். ஆனா நல்ல தூக்கம்ங்கிறது ஒரு பழக்கம். நம்ம மூளைய தூக்கத்துக்காக பழக்கப்படுத்தணும், அதாவது ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு நம்ம சில தினசரி பழக்க வழக்கங்களையும் சரி செய்ய வேண்டியது அவசியம். நம்மள பலரும் செய்யற ஒரு பெரிய தப்பு, படுக்கைக்கு போற கடைசி நிமிஷம் வரைக்கும் மொபைல் போனை நோண்டிட்டு இருக்கிறது. அந்த போன்ல இருந்து வர்ற நீல நிற ஒளி நம்ம மூளையை ஏமாத்தி இன்னும் பகல் நேரம்தான் முடிச்சிரும்னு தப்பான சிக்னல் கொடுக்கும். இது தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறத நேரடியா தடுக்கும். அதனால தூங்குறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எல்லா ஸ்கிரீனையும் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா மெல்லிசான பாட்டு கேட்கலாம், இல்ல ஒரு புத்தகம் படிக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான உளவியல் உண்மை இருக்கு. நம்ம மூளை ஒரு பழக்க இயந்திரம். அதுக்கு பழக்கங்களை உருவாக்க ரொம்ப பிடிக்கும். தினமும் ராத்திரி நீங்க ஒரே நேரத்துக்கு ஒரே மாதிரியான செயல்களை செஞ்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்க மூளை தானாவே புரிஞ்சுக்கும், ஓ இதெல்லாம் செஞ்சாச்சு, அடுத்தது தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு. இதுக்கு பேர் தான் ஸ்லீப் கண்டிஷனிங். ஒரு சின்ன குழந்தைய தாலாட்டி தூங்க வைக்கிற மாதிரி நாம நம்ம மூளையே தூக்கத்துக்கு பழக்கப்படுத்துறோம். அப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான 10 நிமிட வழக்கத்தை உருவாக்கலாம். முதல் 2 நிமிஷம் உங்க மூச்சை கட்டுப்படுத்தாம அது உள்ள போயிட்டு வெளியே வரத சும்மா கவனிங்க. இது உங்க கவனத்தை சிதறாம ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். அடுத்த 3ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட 4, 7, 8 மூச்சு பயிற்சியை செய்யுங்க. இது உங்க உடம்பையும் நரம்பு மண்டலத்தையும் அமைதிப்படுத்தும். கடைசி 3 நிமிஷம் உங்க உடம்பு நல்லா தளர்வானதும் உங்க மனசை அமைதியான ஒரு இடத்துக்கு கூட்டு போற அந்த மனக்காட்சி படுத்தல தொடங்குங்க. சுருக்கமா சொல்லப்போனா, தூக்கமின்மைக்கான தீர்வு உங்களுக்கு வெளியில எங்கேயும் இல்ல, அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. உங்க மூச்சுல, உங்க மனசுல, உங்க பழக்க வழக்கங்கள்ல இருக்கு. இந்த அறிவியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் தூக்கம் உங்களுக்கு ஒரு எதிரி கிடையாது, அது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு சக்தி. இனிமே நீங்க தூக்கத்தை தேடி ஓட வேண்டாம், நீங்க அமைதியை உருவாக்கினா போதும், தூக்கம் உங்களை தேடி தானா வரும். இன்னைக்கு ராத்திரி அந்த அமைதியை உருவாக்குங்க.